Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வாக்குதத்தத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இருதயம் என்பது உள்ளான மனிதனை தவிர வேறில்லை என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. கர்த்தர் உள்ளான மனிதனை புதுப்பிக்கிறார் என்று 2 கொரிந்தியர் 4:16 தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. அதுபோலவே கர்த்தர் தமது ஆவியால் அவனை நிரப்பிய பின் ஒரு மனிதன் வித்தியாசமான நபரானான். அது யார் தெரியுமா? அவர் இஸ்ரவேலின் ராஜாக்களில் ஒருவரான சவுல் ராஜா. 1 சாமுவேல் 10:9 சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை ஆசிர்வதித்து அபிஷேகம் செய்ததால் அவர் வேறுபட்ட மனிதராக மாறினார். சாதாரண மனிதனிலிருந்து சவுல் இஸ்ரவேலின் ராஜாவானார். நீங்கள் எந்த மதிப்பும் இல்லாத ஒரு சாதாரண மனிதர் என்று கூறலாம். ஆனால் இன்று கர்த்தர் உங்களை வேறு ஒரு நபராக மாற்றப் போகிறார். எல்லோரும் தன்னை போல இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆதியாகமம் 1:27 கர்த்தர் மனிதனை தமது சாயலாக படைத்தார். ஆனால் ஆதாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தார். நீங்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனால் உங்கள் இருதயம் ஒரு கல்லாக மாறும். அதைத்தான் சகரியா 7:12 வேதம் கூறுகிறது. கீழ்ப்படியாத இருதயம் வைரம் போல் கடினமாகிவிடும். ஆனாலும் அத்தகைய இருதயத்தை மாற்றும் அனைத்து வல்லமையும் தேவனுக்கு உண்டு. நீங்கள் அப்படிப்பட்டவராகவோ அல்லது உங்கள் பிள்ளைகள் அப்படிப்பட்டவராகவோ மிகவும் பிடிவாதமானவராகவோ இருக்கலாம். ஆனால் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இன்று தேவன் உங்களை தமது ஆவியால் நிரப்பப் போகிறார். 2 கொரிந்தியர் 3:18 உள்ளதைப் போல நீங்கள் தேவனுடைய ஆவியால் நிரப்பப்படும் போது நீங்கள் அவருடைய சாயலாக மாற்றப்படுவீர்கள். நீங்கள் மகிமை மேல் மகிமை அடைவீர்கள். கர்த்தர் இது போல ஜெபிக்கிற அனைவரையும் ஆசிர்வதிப்பார். கிறிஸ்தவ வாழ்க்கை படிப்படியாக முன்னேறுகிற ஒரு வாழ்க்கை. புது அனுபவங்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. அதைத்தான் இன்றைய வாக்குதத்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். நம் அருமை ஆண்டவர் சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறவர். சரீர பிரகாரமான நன்மையானாலும் சரி, ஆத்துமாவுக்குரிய நன்மையானாலும் சரி, அல்லது ஆவிக்குரிய நன்மையானாலும் சரி, நிறைவாய் அவற்றை நமக்கு தந்தருளுவார். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். ஏன் நமக்கு ஒரு புதிதான ஆவி தேவை? ஏனென்றால் மனுஷனுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற ஆவியோடு கூட ஆவியானவர் தொடர்பு கொள்ளுகிறார். அந்த ஆவியின் மூலமாகத்தான் பரலோக வெளிப்பாடுகளை நமக்கு கொடுக்கிறார்.
நாம் தேவனிடத்திலிருந்து புதிதான ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நம்முடைய தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம் ஆவிதான் தேவனுடைய ஆவியோடு இணைந்து கொள்ளுகிறது. ஒரு விஞ்ஞானி கோழிகள் பேசும் பல்வேறு விதமான சப்தங்களை குறித்து பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்தார். கோழியானது 22 வகையான ஒலிக்குறிகளை எழுப்புகிறது என்பதை கண்டுபிடித்தார். உணவை கண்டுபிடிக்கும் போது கோழி இடுகிற சத்தம் ஒன்று உண்டு. பருந்தை காணும் போது எச்சரிக்கிற வேறு ஒரு சத்தம் உண்டு. துணை பறவையை அழைக்கும் போது இடுகிற சத்தமும் உண்டு. இப்படியாக கோழி எழுப்பும் பல ஒலிகளை அவர் கண்டுபிடித்தார். மட்டுமல்ல, அந்த ஒலிகளை அவர் எழுப்பின போது அவரால் கோழிகளோடு பேசக்கூட முடிந்தது. நீங்கள் பரலோக தேவனோடு கூட பேச வேண்டுமென்றால் பரலோக மொழியில்தான் பேச வேண்டும். நவமான பாஷைகளை பேச வேண்டும். அந்நிய பாஷைகளை பேச வேண்டும். அதற்கு தேவ அனுக்கிரகம் உங்களுக்கு மிகவும் அவசியம். ஆகவேதான் கர்த்தர் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து புதிதான ஆவியை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய இருதயம் வெறுமையாய் இருக்கக்கூடாது. கர்த்தர் தருகிற புதிய அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டதாய் இருக்க வேண்டும். ஒரு கண்ணாடி குடுவை முழுவதிலும் விஷம் நிறைந்த வாயு நிரம்பி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை எவ்வளவுதான் கவிழ்த்து பிடித்தாலும் அதனுள் இருக்கிற விஷவாயு அதனுள் இருந்து கொண்டேதான் இருக்கும். இதை வெளியேற்ற வேண்டுமானால் முதலில் அந்த குடுவையை தண்ணீரினால் நிரப்ப வேண்டும். அது நிரம்ப நிரம்ப விஷவாயு வெளியேறிக்கொண்டே இருக்கும். முழுவதும் நிரப்பப்படும் போது விஷவாயு முழுவதும் நீங்கிவிடும். அதுபோலவே நீங்கள் தேவனுடைய புதிதான ஆவியினால் மேலும் மேலும் நிரப்பப்பட உங்களுக்குள் இருக்கிற அசுத்தங்கள் முற்றிலும் உங்களை விட்டு வெளியேறி எல்லாம் புதிதாய் மாறிவிடும். உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் வெறுமையாய் வைத்திருந்தால் அது ஆபத்திலேதான் முடியும். ரட்சிக்கப்படும் போது சிலருடைய உள்ளத்தில் அதுவரை குடியிருந்த பல வகையான ஆவிகள் வெளியேறும். அநேகரிடமிருந்து குடிகார ஆவிகளும், புகைப்பிடிக்கிற ஆவிகளும், கோபத்தின் ஆவிகளும், எரிச்சலின் ஆவிகளும், கனநித்திரையின் ஆவிகளும் வெளிவரக்கூடும். இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் வெளியேறிய உடனேயே அந்த உள்ளத்தை நீங்கள் கிறிஸ்துவின் பிரசன்னத்தினாலும் தேவ ஆவியினாலும் நிரப்பிவிட வேண்டும். இயேசு சொன்னார், அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். ஆகவேதான் ஒரு மனுஷனை இரட்சிப்பிற்குள்ளே வழிநடத்தினவுடனே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்குள்ளும் நீங்கள் அந்த ஆத்துமாவை வழிநடத்திவிட வேண்டும். அவனுடைய இருதயத்தை தேவனுடைய ஆலயமாக்கி ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து விட வேண்டும். பிரியமானவர்களே, அபிஷேகம் பெற்ற நீங்கள் அதிலே திருப்தி அடைந்து நின்று விடாமல் அந்த புதிய ஆவியின் உன்னத அனுபவத்தை பல ஆத்துமாக்கள் பெற்றுக்கொள்ள உழைக்க வேண்டும். உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும் போது உங்கள் உள்ளத்தில் இருக்கிற சோர்வின் ஆவிகளும், பயத்தின் ஆவிகளும், சஞ்சலத்தின் ஆவிகளும், அவ்விசுவாசத்தின் ஆவிகளும் வெளியேறுகின்றன.
எப்படி வெளிச்சம் வீசும்போது இருள் அகன்று போகிறதோ அதுபோல சாத்தானின் அசுத்த ஆவிகள் அனைத்தும் அகன்று போகின்றன. இனி சோர்வின் ஆவிகள் அங்கே இருப்பதில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கே அந்த மகிமையான ஆவியை பெற்றுக் கொள்ளுவீர்களா? ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இன்றைய வாக்குறுதிக்கு நன்றி. உமது சாயலாக மாற்றும்படி உமது கரங்களில் என்னை ஒப்படைக்கிறேன். கீழ்ப்படியாமையை என் இருதயத்திலிருந்து நீக்கி உமது ஆவியால் என்னை நிரப்பும். அப்பொழுது நான் தேவ சாயலாக மாறி உமது நாமத்திற்கு மகிமை சேர்ப்பேன். எனக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் தந்து உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பழையவைகள் எல்லாம் கடந்து போகட்டும். கல்லான என் இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை தாரும். இப்போதே என்னை மறுரூபப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் இயேசுவின் குணாதிசயங்களால் என்னை நிரப்பும். உமது சாயலாக மாற்றும்படி உமது கரங்களில் என்னை ஒப்படைக்கிறேன். இந்த உலகில் உம்மை தேடுவதே அல்லாமல் வேறு எந்த வழியிலும் பாக்கியமும் ஆசீர்வாதமும் இல்லை. இன்று என் கேடான இருதயத்தையும் கூட நவமான சதையான இருதயமாக மாற்றி உமக்கு பிரியமான வாழ்வை வாழ என்னையும் நினைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.